அனைவரும் நலமுடன் வாழ்க. இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் நான் இங்கு எதை பற்றி கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். ஒரு ஜனன படலத்தில் அதி முக்கியமான விஷயங்கள் என்னவெனில், ஜனனம் இல்லாமல் ஜாதகம் இல்லை, ஜாதகம் இல்லாமல் பலன்கள் இல்லை. இதில் கவனிக்க வேண்டியவை, ஒரு ஜனன காலகட்டத்தில் லக்னம், லக்ன நிச்சயம், சந்திரன், சந்திரன் நிச்சயம், இவற்றை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை பற்றி முழுக்க அந்த மனிதனுடைய வாழ்வில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பலாபலன்கள் நடக்கும் என்பதை பற்றி தெள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் அறுதியிட்டும் கூற முடியும் என்பது நம் ஆண்டோர்களும் சித்தர்களும் ஞானிகளும் மெஞ்ஞானத்தால் விஞ்ஞானத்தை உணர்ந்து மனித வாழ்விகளுக்காக எழுதி வைத்து சென்றுள்ளார்கள். ஆதியிலே வேதியனும் மகிழ்ந்து சொன்ன அருமறையின் பொருளான ஜோதிடத்தில் இங்கு பூலோக ஜனனத்தில் ஜனனம் எடுக்கக்கூடிய அனைத்து மானிட பிறப்புகளுக்கும் தன்னுடைய வாழ்வில் அனுதினமும் இளமை காலகட்டத்தில் ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கின்ற பொழுது, அது வளருகின்ற பொழுது அதனுடைய கல்வி தரம், பருவமடைகின்ற பொழுது வேலை, வாழ்வு, வம்சம், இருப்பிடம், குடியிருப்புக்குண்டான அந்த வாழ்வாதாரத்துக்குண்டான மண், மனை, பொருளாதார முன்னேற்றம், இவற்றினுடைய தன்மைகளை பற்றி ஆராய்ந்து அறிவுபூர்வமான விஷயங்களை எழுதி வைத்து சென்றுள்ளனர். அந்த அடிப்படையில் ஜனன காலத்தில் அதி முக்கியமான லக்னத்தினுடைய நிச்சயம் இல்லாமல் எந்த ஒரு ஜாதகத்தினுடைய பலாபலன்களையும் தெள்ள தெளிவாகவும் அறுதியிட்டும் உறுதியாகவும் கூறிட முடியாது. இதில் பல்வேறு அம்சங்கள் இன்று காலப்போக்கிலே பார்க்கின்ற பொழுது, எந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும், எந்த கிரகம் இப்படி இருக்கணும், இந்த கிரகம் இப்படி பார்க்கணும், கிரகங்களின் பார்வையினுடைய அளவுகள், முறையீடுகள், டிகிரிகள், கோணங்கள் என்று பல்வேறு விதமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கருத்துக்களுக்கு நிகர முன்னோர்களும் ஆண்டோர்களும் எழுதி வைத்து சென்ற ஜோதிட சாஸ்திரங்களை கற்பதற்கே காலம் போதாது. இதில் இவர்களுடைய கருத்துக்கள் எங்களது மக்களது வாழ்வில் எப்படி பயன்பாட்டுக்கு உட்பட்டது? ஒரு கிரகம் அஸ்தமனம், உதயம், இதை அன்றோர்கள் அன்றே எழுதி வைத்து சென்று விட்டார்கள். உதயம் அஸ்தம் யார் சொன்னா பலனில்லை என்னவென்று? ஒரு கிரகம் வக்கரம் அடைகின்றது, ஒரு கிரகம் அஸ்தமனமாகின்றது, ஒரு கிரகம் உதயமாகின்றது. உதயம் அஸ்தம் எந்த கிரகங்களுக்கு உண்டு? முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் என்றும், இதே மற்ற கிரகங்களுக்கு குருவும் சுக்கிரனும் உதயமும் அஸ்தமனும் ஆகும். அது ஒரு சில கால நேரங்களில் சூரியனை கடக்கின்ற பொழுது அந்த கிரக கோள்களினால் ஏற்படக்கூடிய இயற்கையினுடைய அடிப்படைத்தான் ஞானிகள் சித்தர்கள் அந்த உதயம் அஸ்தமத்தை பற்றி விளக்கமாக கூறி சென்றுள்ளார்கள். அந்த உதயம் அஸ்தமம் எந்த அளவுக்கு மனித வாழ்வுக்கு பயன்படும் என்பதையும், வாழ்வாதாரத்தில் எந்தெந்த காலகட்டங்களில் முரண்பாடுகளையும் நற்பலன்களை கொடுக்கும் என்பதையும் எழுதி சென்றுள்ளனர். இங்கு நாம் உங்களுக்கு கூற வருவது என்னவென்றால், ஒரு ஜனனத்தினால் அதன் முக்கியமான கருத்து தன் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு பலாபலன்களாக இருந்தாலும் அந்த பலாபலன்களை தீர்மானிப்பதும் அறுதியிட்டு வழி நடத்துவதும் அந்த லக்னத்தினுடைய தன்மையே, லக்ன புள்ளியே, லக்னத்தினுடைய தன்மை பொறுத்தும், ராசியினுடைய தன்மை பொறுத்தும், அந்த சந்திரன் இருப்பில் எடுக்கக்கூடிய தசாபுத்தியின் தன்மை பொறுத்து தான் அடுத்தடுத்து தசாபுத்தியினுடைய பலாபலன்களை பிரித்து எடுத்து எளிதாக பலன் கொடுக்க முடியும் என்பதும் என்னுடைய கூற்று. இங்கு கவனிக்க வேண்டியது, ஜனன காலகட்டத்தில் அந்த லக்னத்தில் ஜனனம் எடுத்த பிறகு அந்த லக்னத்துக்கு உட்பட்டு மற்ற 12 பாவங்கள், லக்னம் அடுத்து 11 பாவங்கள், எந்தெந்த பாவங்கள் எந்த ஸ்தானத்தை அடைகின்றது? தாய்க்கு உட்பட்டது எது, தந்தைக்கு உட்பட்டது எது, சகோதரம், தன்னுடைய கல்வி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தொழில், தன்னுடைய இருப்பிடம், வாழ்வாதாரம், உறவுகள், தாய் வழி, தந்தை வழி, இரு தரப்பிற்கும் உறவுகள், இவைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாயம், சமுதாயம் சார்ந்த வெளிக்கண்ணோட்டம், இப்படி பல ஆயிரக்கணக்கான வழிமுறைகளுக்கு வழிகாட்டுதலாக
இந்த ஜோதிட சாஸ்திரமானது இயங்குகிறது என்பதும் ஆன்றோர் வழிமுறை. அந்த அடிப்படையில் பலன்களை தெளிவாகவும் அறுதியிட்டும் உறுதியிட்டும் கூறி சென்றுள்ளனர். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் சேர்வதனால் கவனிக்க வேண்டிய விஷயம், இடையூறுகளை கொடுக்கின்றதா, நல்வழி பாதைகளை கொடுக்கின்றதா, தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கின்றதா, குடும்ப அம்சங்களை கொடுக்கின்றதா, பொருளாதாரத்திலே ஏற்ற இறக்க சரிவுகளை சரி செய்கின்றதா, உறவுகள் மத்தியில் பாசங்களை கொடுக்கின்றதா, உறவுகளை துண்டித்து விலக்கேற்படுத்தி பகைமைகளை கொடுக்கின்றதா, அல்லது ஊரில் இருக்கக்கூடிய அம்சங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆட்படுத்தி தன்னை வெளியேற்றி வாழ வைக்கின்றதா என்று கிரகங்களுடைய சேர்க்கையையும் கிரகங்களுடைய பார்வையையும் அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். கிரகங்களுக்கு பார்வை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் பார்வையினுடைய அளவுகளில் பலனோ அல்லது பார்வையினால் பலனோ எந்த நூலிலும் அறுதியிட்டு சொல்லப்படவில்லை. இதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம். ஜோதிடம் உண்மையா பொய்யா? ஜோதிடம் உண்மை, மானிட பிறப்பு பொய்மையானது. மானிட பிறப்பு அடுத்தடுத்து தொடர்ந்து கொண்டே இருக்கும், ஆனால் ஜோதிடம் நிலைத்து நிற்கும். ஒரு சில பதிவுகளை பார்க்கின்ற பொழுது ஜோதிடம் இருக்கா இல்லை என்ற கேள்வி எங்களுக்குள் எழுகின்றது. ஆதி பாரம்பரியத்திலே நம் முன்னோர்கள் காலகாலமாக நம்ம ஈன்ற பெற்றோர்கள் தாத்தா முன்னோர்கள் எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துக்கென்று தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய கால நேரத்தை நிர்ணயம் பண்ணி அன்றைய பொழுதனுடைய நாளிகையை உறுதியாக நிச்சயிக்கப்பட்டு அந்த லக்கின புள்ளியை தீர்மானிக்கப்பட்டு இந்த லக்கினத்தில் ஜனனம் எடுக்கின்ற பொழுது பொதுவாக 12 லக்கினங்களில் ஒரு லக்கினம் மேஷம், பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை கொண்ட காலபுருஷ தத்துவத்துக்குட்பட்ட லக்கினம். அந்த லக்கினத்தை பார்க்கின்ற பொழுது அந்த புள்ளியானது எந்த ராசி, பாகை, கலை, வெகலை இந்த அடிப்படையில் நிச்சயிக்கப்பட்டுள்ளதோ அதை பொறுத்து, அந்த புள்ளி வாங்கும் தன்மையை பொறுத்து அனைத்து பலன்களும் தீர்மானிக்கப்படுகின்றன. மற்றபடி நடப்பு திசையோ நடக்கின்ற தசாபுத்தியோ பலன்களை அறுதிட்டு சொல்லவோ இதுதான் நடக்கும் என்று உறுதியாக சொல்லவோ எந்த அடிப்படையிலும் சொல்ல முடியாது, சாத்தியம் ஆகாது. ஜன்னத்தில் லக்கின புள்ளியினுடைய தன்மையை உறுதி செய்யாமல், அறுதியிட்டு நிர்ணயம் பண்ணாமல், சந்திரன் புள்ளி உறுதி செய்யாமல், அறுதியிட்டு நிர்ணயம் பண்ணாமல் எந்த ஒரு பலன்களையும் யாராலும் அறுதியிட்டு கூற முடியாது என்பது சாஸ்திர மரபு. இங்கு நான் தெளிவாக கூற வருவது, ஜனன ஜாதகத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், ஜனன கால லக்கினம், ஆதியந்தம், சந்திரன் புள்ளி, சூரியன் புள்ளி, ராகு கேதுனுடைய சாராம்சம் இவற்றினுடைய தன்மைகளை வைத்துத்தான் ஒரு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் அந்த குழந்தை பிறந்து வளர்கின்ற பொழுது அந்த பெற்றோர்களானவர்கள் என்ன தொழில் செய்கின்றார்கள், தொழில்துறையிலா, முதலாளித்துவத்திலா, சம உடைமை பெற்ற மக்கள் பலத்திலா, அல்லது தொழிலின் வித்தியாசமான பல ஆயிரக்கணக்கான வழிமுறைகளில் எந்த துறைகளில் செயல்பட்டு அவர்களை ஆளாக்கின்றார்கள். ஆளாக்கின்ற பொழுது அவர்கள் அந்த குழந்தைகளுக்காக எடுக்கும் முக்கியத்துவம் கல்வித்துறையா, தொழில்துறையா, வேலை சார்ந்த வாய்ப்புகளில் எந்த பாதையில் அவர்கள் வழி நடத்துகின்றார்கள், அதை ஏற்று வழி நடத்தக்கூடிய தன்மை அந்த குழந்தைக்கும் இருக்கா, பெற்றோர்களுக்கும் இருக்கா, இப்படி ஜாதகத்தினுடைய தன்மைகளை தர வாரியாக பிரித்து காண்பிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையில் எடுத்து பலன்கள் கொடுக்கப்பட்டால் மனதிற்கும் இனிதையாக இருக்கும், வாழ்வுக்கும் பொருத்தமாக இருக்கும், ஜோதிட சாஸ்திரத்திற்கும் மதிப்பாக இருக்கும். அடுத்து திருமண வயதை அடைகின்ற பொழுது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண வைபவமாக காலகாலமாக நம் முன்னோர்கள் நாள், திதி, யோகம், நட்சத்திரம், லக்கின நிச்சயம் என்ற அடிப்படையிலேயே முகூர்த்த படலமானது நடத்தி வழியே நம் முன்னோர்கள் வழிநடத்தி சென்றுள்ளார்கள். அந்த திருமண வைபவமானது கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைய கால மரபுகளில் ராகு கேது இருந்தால் ராகு கேது தான் பொருத்த வேண்டும் என்கிறார்கள். ராகு கேது என்று யாரால் சொல்லப்பட்டது, எந்த குற்றத்தால், எந்த குறையால் அது தோஷம் என்று அறிவிக்கப்பட்டது, இன்னும் யாராலும் முழுக்க அதனுடைய தன்மையையோ விளக்கங்களையோ யாரும் இன்னும் அறிவித்து கூறவில்லை. ராகு கேது தோஷம் என்றால்
நூற்றில் ஒன்று, ஆயிரத்தில் ஒன்று, லட்சத்தில் ஒன்று. அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம், காரகத்துவம், சாராம்சம், நட்சத்திர அதி தேவதையினுடைய பலவீனம், இவற்றினுடைய தன்மைகள் ஏதாவது ஒன்று குறைபட்டிருந்தால் மட்டுமே அதனுடைய தாக்கம், அதனுடைய பிரதிபலிப்பானது அந்த ஜாதகத்தில் ஏற்படக்கூடும். மற்றபடி தோஷம் என்று சொல்லக்கூட இந்த அடிப்படையில் சாஸ்திர மரபுகளில் இல்லை என்பதுதான் ஐதீகம். செவ்வாய் ஆதி முதல் இன்னும் உலகம் உள்ளவரை பிரபஞ்சத்துக்குட்பட்ட கிரகம் தான் செவ்வாய். இந்த கிரகம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ லக்னத்துக்கு 7, 8, 2, 4, 12 இந்த இடங்களில் இடந்தால், ராகு கேது இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் தோஷமாக கருதப்படுகின்றது. இதுவும் ஒரு தோஷம் அல்ல. ஜனன லக்னம் புள்ளி, ஜனன லக்ன சந்திரன் தசாபுத்தி எந்த அளவுக்கு 4 அம்சங்களில் ஒன்றான தசவேந்த அடிப்படையிலே, தச வித்யா மகா அடிப்படையிலையும் போதகன், வேதகன், பாதகன், காரகன் இந்த அடிப்படையில் 4 அம்சங்களை ஜோதிடத்தினுடைய விதிவிலக்கு என்று சொல்லக்கூடும். ஜனன புள்ளிக்கு இந்த 4 அம்சங்களே விதிவிலக்கு. இவை அறியாமல் எந்த ஒரு ஜோதிடரும் பலாபலன்களை தெளிவாக பிரித்து மக்களுக்கு அறுதிட்டு கூற இயலாது என்பது என்னுடைய கருத்து. பாரம்பரியம் என்ன, இன்றைய கால சக்கரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் ஜோதிடம் என்ன, மக்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்? ராகு கேது தோஷம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் என்று அறிவிக்கின்றார்கள். இந்த தோஷத்தினால் எதை கண்டார்கள், என்ன ஆதாரம் இவர்களால் கூற முடியும்? அந்த ஆதாரத்திற்குட்பட்ட பாடல் மூல நூல்களில் எங்கே எழுதப்பட்டுள்ளது, அதை எடுத்து விளக்கமாக கொடுத்தால் மக்களுக்கும் பலனாக இருக்கும், சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கும் பலனாக இருக்கும். இதை மாற்றும் பட்சத்தில் தான் ஜோதிடத்திற்கும் மதிப்பு இருக்காது, ஜோதிட கலை அம்சத்தை வழிநடத்துவதற்கும் தன்மை இருக்காது, மக்களுக்கும் பலன் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. மேலும் ஜோதிட சாராம்சத்தில் அதி முக்கியமான லக்ன புள்ளி, சந்திரன் புள்ளி, தசாநாதன் இவற்றினுடைய அடிப்படை இல்லாமல் எந்த ஒரு ஜாதகத்துக்கும் பலனானது தீர்மானிக்கப்பட்டு அறுதிட்டு கூற இயலாது என்பது என்னுடைய கருத்து. அடுத்து இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம், பரிகாரம் பண்ணால் தோஷம் நீங்கிவிடும் என்கிறார். எப்படி சாத்தியம்? அன்று ஆன்றோர்கள் ஆலயம் தொழுதல் சாலமும் நன்று 9 கோள்களுக்கும் ஸ்தலங்கள் அமைக்கப்பட்டு, அதற்கு தகுந்த ஸ்தல விருஷங்கள் அமைக்கப்பட்டு, அதற்கு தகுந்த மலர்கள், அர்ச்சனை, ஆராதனைகள் இவற்றினுடைய தன்மைகள் பயிக்கப்பட்டு, அதி தேவதைகள் நிர்ணயிக்கப்பட்டு, இந்தந்த ராசி, இந்தந்த நட்சத்திரங்களுக்கு கணங்கள், விருஷம், யோனி, நாடி, அதிதேவதை இவற்றினுடைய தன்மைகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு ஸ்தலங்கள் உருவாக்கி சென்று விட்டார்கள். அந்த அடிப்படையை பின்பற்றுவதற்குண்டான கால நேரத்தை நிர்ணயம் பண்ணி அறுதியிட்டு கூறி அதன் பாதையில் வழிநடத்தி சென்றால் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் ஜோதிட வழிமுறைகளுக்கும் இதை கேட்டு பலனளிக்கக்கூடிய மானிட பிறப்புகளுக்கும் நற்பலன் அடையும் என்பது சாஸ்திர ஐதீகம். மேலும் கவனிக்க வேண்டிய விஷயம், திருமணத்திற்கு அடுத்து வாரிசு, திருமண தடை, வாரிசு தடை இவை இரண்டும் எதனால் நிகழ்கின்றது என்பதை சற்றே கவனித்தோமானால் ஜனன லக்ன புள்ளியில் தான் உள்ளது, ஜனன சந்திரன் புள்ளியில் தான் உள்ளது, ஜனனகால திசா இருப்பெடுக்கக்கூடிய அந்த புள்ளியில் தான் உள்ளது என்பது ஆண்டோர்களுடைய உறுதியான சாஸ்திர மரபு என்பது. பல லட்சக்கணக்கான செயல்களிலே பல லட்சக்கணக்கான கருத்துக்களை அறுதியிட்டு கூறி சென்றுள்ளார்கள். அவர்கள் எழுதிய சாஸ்திர மரபுகளை கற்பதற்கே இன்னும் எத்தனை காலம் எடுத்தாலும் போதாது. நாம் புதிதாக கண்டுபிடிப்பதற்கு இந்த சாஸ்திரத்திலே யாராலும் இயலாது என்பதும், அதை அறுதியிட்டு கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமே ஒழிய இப்படி இருந்தால் நலம், இப்படி இருந்தால் நலம், எப்படி இருக்கணும், எந்த திசை எப்படி இருக்கணும், லக்னம் எப்படி இருக்கணும், இந்த ஆராய்ச்சி எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துக்கு பொருந்தாது. ஞானிகள் விஞ்ஞான பூர்வமாக இந்த ஆராய்ச்சிக்குட்பட்ட கலை அம்சத்தை வானில் தோன்றக்கூடிய 9 கோள்களை மானிட பிறப்புக்கு அந்த ஜனன காலகட்டத்தில் அந்த கிரகங்களுடைய தாக்கம், பலம், பலவீனம் இவைகளை மெஞ்ஞானத்தால் ஆய்வு செய்து தன் வாழ்வில் அனுபவிக்கப்பட்டு மனித வாழ்வுக்கு எழுதி வைத்து அதனுடைய பலாபலன்களை தொகுத்து எப்படி பலன் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அறுதிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் சாஸ்திர அடிப்படையில் பலன்களை எந்தெந்த திசாபுத்தி, எந்தெந்த காலகட்டங்களில்
எவ்வாறு பலன்களை கொடுக்கும் என்பது அதில் இடம்பெறக்கூடிய பாவகம், ஆதிபத்தியம், காரகத்துவம் இவற்றினுடைய தன்மை நிலைகளையும் உணர்த்தி சென்றுள்ளார்கள். அடுத்து இந்த ஜோதிட சாஸ்திரமானது ஒரு நாளிலோ, ஒரு வாரத்திலோ, ஒரு மாதத்திலோ, ஓராண்டிலோ கற்பது என்பது கடினமான ஒன்று. ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு கலை அம்சம் என்று சொன்னால் அது ஜோதிடம். அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு மர்ம கணக்கு. அதை போடுவது என்பது கடினமான கணக்கு. அதுதான் ஜோதிட கணக்கு. அப்பேற்பட்ட இந்த கணிதத்தை ஜோதிடம் ஜோதிடமாக பார்த்தால் ஜோதிடத்தினுள் பலன்கள் எடுத்து கூற இயலும். பலன்களை தீர்மானிக்க முடியும். மக்களுக்கு நற்பலன்களையும் நல் வழிகாட்டிகளையும் தெளிவாக காண்பிக்க முடியும் என்பது சாஸ்திர மரபுகளிலே எளிய முறையில் பார்த்து விடலாம். இந்த திசை பிறந்தால் கோடி செல்வங்கள் அள்ளி கொடுக்கும் என்பதும் சரியான ஒன்று அல்ல. மக்களுக்கு சரியான வழிபாதையையும் நற்கருத்துக்களையும் நல் வழி பாதைகளையும் தேர்ந்தெடுத்து அதது கால நேரங்களில் இந்த திசாபுத்திகள் என்ன பலன் நடக்கும் என்பதை தெளிவாக அறிவித்து கூறினால் ஜோதிடத்திற்கு மதிப்பு, மக்கள் கேட்கும் தன்மைகளையும் பலனுண்டு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு மேலும் அடுத்த பதிவில் பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.